அது அப்படி அவங்க போட்டால் மட்டும் பால் அப்படி எகுறது, நம்ம போட்டால் சுத்தம் படுத்துருது பால். எல்கர்லாம் நவுந்து 4 அடிக்கிறான்டா கவர்ஸில். ஒரு பக்கம் என்னன்னா பேட்டிங்கில் எல்கர் நவுந்து 4 வச்சுட்டு இருக்கான் அவன் பாட்டு கம்ஃபர்டபுளாக. இன்னொரு பக்கம் ரபடா நவுறவே ஓட மாட்டேங்கிறான். நாம வீக் ஆகிட்டோமா இல்லை அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்களான்னு தெரியல. 1.5 நாள் அந்த பிச் எங்கடா இருந்தது, திடீர்னு மாற்றிக்கிது போட்டு வந்துட்டீங்களா டீ பிரேக் லஞ்ச் பிரேக் நடுவில். நான் ஏதோ பிச்சு தான் வந்து டே 2ல மாறிடுச்சு போல, அதனால தான் வந்து என்ன எல்கர் அசால்ட்டாக ஆடிட்டு இருக்கேன். நான் மாறும் போல அப்படி இல்லையாடா, போட்டு அப்படியே வந்து நெஞ்சிலே வந்து அடிச்சானுங்களே. நான் மாறும் போல பாலை தூக்கி பவுட்லேயே போட்டானுங்களே. இங்கே தான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஆடிட்டு இருக்கானுங்க. பிச்சு தான் சரியில்லை போல, டே 2ல வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு போல. சரி ஓகே, டே 4 டே 5லாம் அஸ்வின் வச்சு அப்படியே ட்ரை விக்கெட்டில் வந்து இப்படி பூண்டு விளாட்லாம் அப்படின்னு ஒரு பக்கம் பிளான் போட்டு இருந்தா டே 3லேயே மொத்தமாக முடிஞ்சிருச்சு. பட் என்ன டே 2ல நமக்கு பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் தெரிஞ்சாலுமே ஒரு பும்ராவும் முகமது சிராஜ்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் போட்டாங்க. பால் நல்லா எஃபெக்டிவாக தான் இருந்தது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரபிள் ஆனாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ்லாம். இந்த லஞ்சுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்தது பாருங்க, மொத்தமாக வந்து அப்படியே குழி தோண்டி டெஸ்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்காலையா அந்த எண்ணத்தை குழி தோண்டி புடைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஸோ ரொம்ப நேரமாக வந்து இந்த பக்கம் வந்து முகமது சிராஜ் பும்ராவே பவுலிங் போட்டுட்டு இருக்காங்களே, சரி அவங்களும் எவ்வளோ நேரம் தான் கஷ்டப்படுவாங்க, சரி கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா வந்து பிரசித் கிருஷ்ணாக்கும் ஷர்துல் தாக்கூருக்கும் ஓவர் கொடுத்த ஓவர். ஏன் ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்தது ஒத்துக்கிறேன், 3 மெயின்டைன் போட்டாங்க கண்டினியூஸாக. சரி பரவாயில்லையே நல்லா போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் நினச்சிட்டு இருந்தா அங்கேருந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த லஞ்ச் பிரேக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஸ்கோர் கார்டு வந்து 49 சம்திங்கோ இருந்தது, ஒரு விக்கெட் லூஸ் ஆகிருந்தது. பட் 49 சம்திங் அந்த ரன்ஸ் இருந்தாலுமே அந்த 49 ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக ஆடல. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து எட்ஜு வந்து நிறையா பார்த்தீங்கன்னா வந்து இன்சைட் எட்ஜ்லாம் மிஸ் ஆகி அந்த மாதிரி தான் வந்து ஒரு பதட்டமான நிலைமையில தான் இருந்திருப்பாங்க. எல்கர் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன்லாம் இல்லை. அண்ட் தென் ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இப்போ அவுட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கரணம் தப்பினா மரணம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டில் தான் ஆடிட்டு இருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன்ஸ். கிரீஸில் இருந்த ஜார்ஜியாக இருக்கட்டும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்கராக இருக்கட்டும். லஞ்சுக்கு அப்புறம் என்னத்தை சாப்பிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. எல்கர் அவன் பாட்டு சாத்துன்னு சாத்துறான். இந்த பக்கம் வந்து எல்கர் அடிக்கிறான் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் போட்டு கொடுக்குறதுனால தான் அவன் அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பிரசித் கிருஷ்ணாவோட பவுலிங்கு, இன்னொரு சரி இவன் தான் அப்படியே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஷர்துல் தாக்கூரை பார்த்தா அவன் அதுக்கு மேலே இருக்கான். T20 கேம் மாதிரி பாலுக்கு பால் வேரியேஷன் காமிக்கிறான். ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபுட்பால் கிரிக்கெட்டில் வந்து லெக் சைடு ஆஃப் சைடுன்னு சொல்லி மாற்றி கண்ணா பின்ன ஸ்டம்புக்கு வெளியே போட்டான். என்ன பண்ணுவான், அவன் உள்ளே வரதே வந்து அவன் இருக்கிற ஃபார்முக்கு அடிக்கிறான். ஸோ இந்த இதில் வந்து ஸ்டம்புக்கு வெளியே போட்டால் அவன் சும்மா ஓடுவான். அவன் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் பேட்டை வச்சு ட்ரைவ் ஆனா போதும், அசால்ட்டாக அது போய்ட்டு பார்த்தீங்கன்னா போயிடும். அதே விஷயம் தான் ரிப்பீட்டடாக நடந்தது. பட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி வந்தாங்க. பிரசித் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூராக இருக்கட்டும், கம்பேக் கொடுத்தாங்க. பட் கம்பேக் கொடுத்தோடனே அவங்க என்ன ஐடியாவில் இருந்தாங்கன்னு சொல்லி தெரில. எனக்கு சீக்கிரம் வந்து விக்கெட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மோட்டிவில் போனாங்களோ என்னமோ. அந்த டிசிப்ளின் ஒரு ஓவர் இருந்தது. பட் அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் புதுசாக எதை ட்ரை பண்ணுறங்கிற பேரில் கம்ப்ளீட்டாக சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மாக்கு எங்கே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, ஒரு சைடில் பும்ராவையும் சிராஜை வச்சு யூஸ் பண்ணிட்டோம்னா அவங்களே வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது. கன்ஃபார்மாக அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த போலர்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பக்கம் அவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இருக்கிறது பிரசித் கிருஷ்ணா, ஷர்துல் தாக்கூர். ஓவருக்கு ஒரு பவுண்டரி அசால்ட்டாக வருது. ஓடிஐ கிரிக்கெட்டாக ஆயிடுச்சு. ஓடிஐலேயே வந்து நம்ம கடுப்பாயிடும் இந்த மாதிரி ஆடினானுங்கன்னா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ், லெக் சைடு, ஆஃப் சைடு, இல்லை வேறு பேஸ் வேரியேஷன் வேறு. அதுவும் பிரசித் கிருஷ்ணால ஷார்ட் பால் போடுறாங்கிற பேரில் அசால்ட்டாக குத்தி போட்டு அவன் அசால்ட்டாக பேக் ஃபுட்டில் போய் 6 அடிக்கிறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவராலையும் முடியல. சரி வேறு வழியே இல்லை, சரி இன்னும் கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம், ஏதாவது எப்படி பண்ணிக்கிது அவுட் எடுக்கிறானுங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணி கொடுத்தா அவனுங்க பாட்டு அடிக்கிறானுங்க. இவங்களும் எதுவும் பண்ணுற மாதிரியே தெரியல. கடைசியில் அவர் மைண்டை விட்டு மறுபடியும் வேறு வழி இல்லைன்னு சொல்லி பும்ராவையும் சிராஜையும் பார்த்தீங்கன்னா வந்து போற வச்சார். அங்கேருந்து அதை கண்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே இவனை கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து பிரசித் நடுவில் வந்து நம்ம அஸ்வினை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிரசித் ஒரு ஓவர், அஸ்வின் ஒரு ஓவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஷர்துல் ஒரு ஓவர், அஸ்வின் ஒரு ஓவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ்வின் அங்கங்கே ரொட்டேட் பண்ணார். நீங்கள் அஸ்வினை பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து இந்த பேருக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா சொருவினாரே தவிர முன்னாடியே மேபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா லைட்டாக வந்து எனக்கு தோணுச்சு. பட் என்ன பிரச்சனைனா ஃபஸ்ட் ஸ்பெல்லில் பார்த்தீங்கன்னா வந்து பும்ராவும் சிராஜும் நல்லா போட்டுட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்ம கட் பண்ணியை வந்து இவர் கொடுக்க முடியாது. சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸும் அந்தளவுக்கு டச்சில் தெரில. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரபுள் இல்லாமல் ஃப்ரீயாக ஆனாங்கன்னா அந்த டைமில் மேபி வந்து அஸ்வினை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்திருப்பார். பட் பும்ராவும் சிராஜும் நல்லா போட்டாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அஸ்வினோட தேவை கொஞ்சம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து லஞ்ச் ஃபுல்லாகவே நல்லா போட்டு வச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறம் சரி ஓகே இந்த 2 பேரை வந்து நம்ம போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரன்ஸுக்கு போனோன்னே எல்கருக்கும் சரி அந்த பக்கம் டிசார்ஸுக்கும் சரி ஃபுல்லாக அந்த ப்ரெஷர் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க 2 பேரும், பிரசித் கிருஷ்ணாவும் ஷர்துல் தாக்கூரும். ஆட்டோமேட்டிக்காக ரன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அது பவுண்டரிஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பாட்டு வந்து ஈஸியாக கம்பென்ஸ் ஜோனுக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கேருந்து மறுபடியும் ஒரு அஸ்வினை பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக அவரால் யூஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா
அதான் இன்னொரு எண்ணில் பவுலிங் போகிற ஆள் இல்லையே. இப்போ ஏற்கனவே வந்து பும்ரா சிராஜ் இருக்காங்க, அவங்க மறுபடியும் போட வைக்க முடியாது. ஸோ அந்த மேபி அந்த ரீசன்னால பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து அவரால் வந்து அந்த பவுலிங் ஆப்ஷனே திரும்பி பார்க்க முடியல. இந்த சைடில் நம்ம 5 பவுலிங் ஆப்ஷன் வச்சு பேசிகிட்டு இருக்கோம், எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா யூஸ் பண்ணது வெறும் 4 பவுலர்ஸ் தான். இத்தனைக்கும் வந்து அவங்களுக்கு பார்ட் டைம் பவுலர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணல அவங்க. மேபி யாரோ ஒருத்தர் சும்மா போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கலாம். பட் 2 இன்னிங்ஸ்லேயுமே அவங்க யூஸ் பண்ணது வெறும் 4 பவுலர்ஸ் தான். அந்த 4 பவுலர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அதில் மார்க்கோ ஜான்சன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு நல்லா போடல. பட் பர்கர் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லேயும் சூப்பராக போட்டார். அண்ட் தென் ககிசோரா பா எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு நபரை தான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த மேட்சையே வந்து மாற்றிது. ஏன்னா ஒரு போட்ட ஒவ்வொரு பாலும் நம்மளை யோசிக்க வைக்குது. கரெக்டாக அதே லென்த்தில் போடுறாரு, ஆனால் டீவியேஷன் அப்படிங்கிறது ஆங்கிள் உள்ளே கட் ஆகுது, வெளியே கட் ஆகுது, ஒரு பால் ஸ்ட்ரைட் ஆகுது, ஒரு பால் பவுன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மேஜிக் ஸ்பெல்லுன்னு தான் சொல்லணும். இத்தனைக்கும் ஓவர் த விக்கெட்டில் தான் போட்டார். மார்க்கோ ஜான்சன் பர்கர் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் த விக்கெட்டில் வந்து போட்டிருப்பாங்க, கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்கும். பட் ஆனால் ஓவர் த விக்கெட்லேருந்து போட்டு இந்த மாதிரி. ஸோ நான் 100% வந்து ஷமியை வந்து மிஸ் பண்ணுறேன். ஷமி எங்கே இருக்கீங்க? நான் கூட அவரோட இன்ஜுரி அப்டேட்லாம் வரும்போது சரி ஓரளவுக்கு பும்ரா இருக்காரு, அவரை ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா என் நிலமை அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது. நல்ல வேலை நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டேன்னா அது எந்த லெவலில் போகுமோ தெரியல. ரோஹித் சர்மா பிரசன்டேஷனில் பெருசாக ஹார்ஷாக எதுவுமே பண்ணல. அவங்க பவுலர்ஸ் இப்போ தான் வந்து அவங்களுக்கே வந்து இது ஒரு புது வென்யூ, ஸோ புதுசாக இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறனால பெருசாக வந்து நம்ம அவங்கள எதுவும் குத்த சொல்ல முடியாது அப்படிங்கிறத தாண்டி ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிறத வந்து ஒரு 10 ஓவரோ இல்லை வந்து ஒரு 5 ஓவரோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெல் கூட வேணாம். ஒரு 2-3 பால் கொஞ்சம் வந்து அந்த பேட்ஸ்மேன்ஸை பார்த்தீங்கன்னா ட்ரபிள் பண்ணுற மாதிரி அந்த பவுன்ஸ் லென்த்தில் வந்து எதுவுமே நம்ம பார்க்கல. பட் டே 3 வந்து அவங்க அசால்ட்டாக ஆடிட்டு இருந்தாங்க. அவனுங்க பாட்டு வந்து நான் போடு, நான் ஆடிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்த கையில் பேட்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி இருந்தது. அது மார்க்கோ ஜான்சன் இருக்கிற அந்த பார்ட்னர்ஷிப்லாம் அது பாட்டு போயிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேங்குது. ஒரு எண்ணில் வந்து நமக்கே வந்து இவங்கெல்லாம் அவுட் ஆக மாட்டானுங்க, போய் வேலை இருந்தால் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்ற பிச்சுக்கும் இந்த பிச்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோட்டல் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. நான் கூட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எல்கரோட பேட்டிங்லாம் பார்த்துக்கிட்டு பவுண்டரியிலே அடிச்சுட்டு இருக்காங்க, சிங்கிள் டபுள்லாம் ஓடவே மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருந்தது. பட் எப்போ ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயரே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெஸ்ட் ஃபார்மேட்டில் ஒரு 82 ஆஃப் 76 அப்படின்னு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 92 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு. அதுலேயே முக்கியமாக அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா 6 அடிச்சாருங்க. கிட்டத்தட்ட வந்து 50+ ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 75% ஆஃப் அடித்த ரன் எல்லாமே வந்து பவுண்டரிஸில் வந்து. அதே மாதிரி தான் கேஎல் ராகுலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் அடித்த 101 ரன்ஸில் கிட்டத்தட்ட 84 ரன்ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ்லேயே அடிச்சார். ஸோ ஜஸ்ட் இந்த பிச்சில் வந்து நம்ம ஒரு பாலை ஆடுறோம்னா அதை பேட்டில் வாங்குறோம்னா 3 விஷயம் இருக்கும். ஒன்று பால் எட்ஜ் ஆகும், இல்லைனா வந்து நல்ல ஒரு டிஃபென்ஸ் ஆடலாம், இல்லை அது பவுண்டரி போகும். ஸோ இது இந்த 3 தாண்டி இந்த சிங்கிள் டபுள்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரன்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து சத்தியமாக சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா பால் பை பால் பார்த்தீங்கன்னா வந்து பால் எங்கெங்கேயோ கட்டாகி வருது. ஸோ அந்தளவுக்கு அந்த பவுன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஈஸியாக கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்தியன் பிச்சஸில் ஆடுற மாதிரி இந்த சிங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ண முடியல. பாலை பேட்டில் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது, இல்லை எங்கே பட்டு அதில் சிங்கிள் டபுள்லாம் ஓடுறது. ஸோ அதையுமே ரோஹித் சர்மா சொல்லியிருப்பார் கடைசியாக பிச்சில் எந்த மாதிரி ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கேஎல் ராகுல் கொடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் அதை வந்து எங்களால் கரெக்டாக பண்ண முடியல. ஒன்ஸ் அகேன் விராட் கோலியும் அதே மாதிரியான அந்த அப்ரோச்சை கொடுத்தாரு, அவரு பண்ணி காமிச்சார். பட் டோட்டலாக கலெக்டிவாக எங்கள் எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆட முடியல. ஸோ அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. விராட் கோலி டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த பவுன்சி ட்ராக்ஸில் வந்து எப்படி ஆடணும், எந்த மாதிரி பாலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி லீவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். பட் அவர் ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சு என்ன பண்ணுறது, அந்த பக்கம் ஒருத்தராச்சும் நிற்கணும்ல, அவங்க பாட்டு வரவெல்லாம் போனால் அவர் என்ன தான் பண்ணுவார். ஸோ தோற்றதுக்கு ஒரு மெயின் ரீசனாக என்ன கேட்டோம்னா பாயிண்ட்டு, ஸோ அந்த ஆஃப்டர் டே 2 லஞ்ச் பிரேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து ஷர்துல் தாக்கருக்கு அந்த ஓவரை மாற்றி கொடுத்தது சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஃப் பண்ணி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா தள்ளிடுச்சு அவங்களோட அந்த ஓவர்ஸ். அதை தாண்டி இந்தியன் பவுலர்ஸ் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கரெக்டான லைன் அண்ட் லென்த்தில் போடல அப்படிங்கிறது நல்லாவே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா எப்போ டே 3 வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பவுலிங் போடும்போது அந்த பவுன்ஸ் மறுபடியும் அவங்க ரிப்பீட்டடாக காமிச்சாங்களோ, இந்த அளவுக்கு வந்து இந்த பிச்சு பவுன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு காமிச்சோடனே வந்து புரிஞ்சு போச்சு, நமக்கு தான் போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லாவே கம்ப்ளீட்டாக வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு. நாங்கள் கூட பிச் டே 1 யூஸ் பண்ணனால வந்து அப்படியே கொஞ்சம் அந்த பவுன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் பவுன்ஸ்லாம் ஒன்றும் கம்மியாகல, நம்ம தான் ஒழுங்காக போடல. அவங்களோட ஹைட் ஒரு மெயின் காசாக இருந்தாலும், ஸோ அவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க, ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலீஸ் பாயிண்ட்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பால் ஈஸியாக அந்த பவுன்ஸுக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி முதல்ல இந்தியன் பவுலர்ஸ் வந்து கரெக்டான லைன் அண்ட் லென்த்தில் போட்டாங்களா, அதில் போட்டவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்காம இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டோம்னா இந்த கேள்வி எப்படி ஆஃப் ஆயிரும். அண்ட் தென் எல்கரோட அந்த வீக்னஸ் ஷார்ட் பாலை பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணல. எப்படி டிராவிஸ் ஹெட்டை விட்டோமோ அதே மாதிரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இவருக்கு விட்டாங்க. அவர் ஆடி 150 கம்ப்ளீட் பண்ணி கடைசியாக வந்து அந்த ஷார்ட் பாலை போட்டு ஷர்துல் தாக்கர் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி வரையும் அதை போட்டிருக்கலாம், இல்லை போட்டது யூஸ் ஆகலை அப்படிங்கிறதையாச்சும் நம்ம காமிச்சிருக்கலாம். அவங்க ட்ரையே பண்ணல.
எடுத்தோன்னே ஷர்துல் தாக்கூர் போட்டு அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது ஏன் அதை முதல்லையே பண்ணியிருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு கேமில் இதுக்கு மேலே நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் மேபி நம்ம ட்ரா ஆகிறதுக்காச்சும் ஆடி இருக்கலாம். அட்லீஸ்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போர்ட்லேயாச்சும் வந்து நம்ம கீழே ரேங்கிங் போகாமல் இருந்திருக்கும், பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கிடச்சி ஒத்து போகிற அளவுக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாகாது இல்லை. ஸோ டீசெண்டாக ஒரு ட்ராக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அதையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து விட்டாங்க. ட்ராக்கு ஆடுற பிளானே இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அந்த சைடில் கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கஷ்டப்பட்டு அடிச்சு அந்த 100 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா அசால்ட்டாக 400 அடிச்சிட்டாங்க. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெம்பா பவுமாவுக்கு வந்து இன்ஜுரி ஆனதால அவர் பேட்டிங்கே ஆட வரல. மேபி அவர் நல்லா இருந்தானா வச்சுக்கோங்க, மேபி கன்ஃபார்மாக இன்னொரு 50 ரன் இன்னும் எவ்வளோ போகுமோ தெரியல. ஏன்னா அவன் வேறு பார்த்தீங்கன்னா நின்று சாவடிப்பான். அந்த இன்னொரு பேட்டிங் பேரில் பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன் நாட் அவுட்டில் 84 இருந்தார். ஸோ கன்ஃபார்மாக கேம் இன்னும் போயிருக்கும். இந்தியாவோட பேட்டிங் அப்படிங்கிறது பெருசாக குத்தம் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து இவங்களா நிறையா விக்கெட்ஸ்லாம் ரோஹித் சர்மா விக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அவராக வந்து அடிக்க போய் விட்டது. அந்த சுக்மனுக்கு கொஞ்சம் அன்லக்கியாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆனார். விராட் கோலி சூப்பர் பாலுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆனார் ககிசோர் அபாட் இருந்து. அந்த ஸ்ரேயஸ் ஐயர் எனக்கு கொஞ்சம் வந்து இந்த ஸ்ரேயஸ் ஐயரோட ரோல் அப்படிங்கிறது இந்த நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டவுட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. ஓவரால் ஆல் ஃபார்மேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பால் போட்டால் அடிக்க தெரியாது அப்படிங்கிறது மாறி இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நீ எந்த பால் போட்டாலும் ஷார்ட் பால் தான்டா நான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் 2 இன்னிங்ஸ்லேயும் ஒரே மாதிரியான சிமிலாரிட்டி டிஸ்மிஸல் ஃபுல்லாக போட்ட பாலு மார்க்கோ ஜான்சனுக்கெல்லாம் ஒத்துக்கவே முடியல கைஸ். இந்த பாலுக்கெல்லாம் எப்படா அவுட் ஆகிற அப்படிங்கிற மாதிரி. மற்ற யாரோ ஒரு பும்ராவோ பிரசித் கிருஷ்ணாவோ இவங்க ஏதோ ஆட தெரியாமல் போய் ஏதாவது அவுட் ஆகிருந்தா கூட நான் ஒத்துப்பேன். நான் அது கூட ஒத்துக்க மாட்டேன். பும்ராவில் இப்போ நல்லா ஆடிட்டுருக்கு. ஸோ அந்த சமயத்தில் ஆஸ் அ பேட்டராக நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணும்போது இப்படி போய் இவ்வளோ மோசமாக வந்து அவுட் ஆகுறீங்க அப்படின்னா என்னால் சத்தியமாக ஒத்துக்கவே முடியல. அவர் ஏதோ நல்ல பாலுக்கு அவுட் ஆகி இல்லை பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட முடியாமல் ஆடி அவுட் ஆகிருந்தா கூட நான் ஒத்துப்பேன். சம்மந்தமே இல்லை அது ஒரு பாலுக்கு. அது ஃபுல் டாஸாக வருது. கிட்டத்தட்ட அது ஃபுல் டாஸ் மாதிரி தான். அதை போய் ஏதோ ஒரு ஹைட்டில் ஆட போய் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கூட ஏதோ ஒத்துக்கலாம், சரி ககிசோர் அபாடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் செகண்ட் இன்னிங்ஸில் மார்க்கோ ஜான்சன் போட்ட பால்லாம் நடு ஸ்டெம்பில் அடிக்குது கை. நடுவில் அடிக்குது. அவ்வளோ இதாவா ஆடுறீங்க. அத்தனைக்கும் அது அந்தளவுக்கு பேசும் கிடையாது. அவர் நினச்சிட்டார் அவ்வளோதான் பவுன்சி ட்ராக்கு நான் இப்படி தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச அவர் கொஞ்சம் ஓவர் அவேர்னஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த ஷார்ட் பால் வந்தாவே வந்து அது இப்படி தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த பால் வரதுக்கு முன்னாடி அவர் எல்லாம் வந்து பிளான் போட்டு வச்சிடுறாரு. அந்த நிற்கிற ஸ்டான்ஸே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் பாலுக்கு தான் நிற்கிறாரு. அப்படி தான் வரப்போகுது நம்ம அதுக்கு இப்படி ஆடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் முன்னாடியே மைண்ட்லலாம் போட்டு வச்சிடுறாரு. ஸோ லாஸ்ட் டைமில் அது வந்து அந்த லென்த்தில் வருது அப்படிங்கும்போது அது டக்குன்னு வந்து அந்த இதை மாற்ற முடியாமல் திகச்சு போய் நின்றுறாரு அப்படியே. பட் இது கொஞ்சம் டக்குன்னு அவர் மாற்றணும். ஏன்னா அவர் பேட்டிங்கானா எந்த மாதிரி ஆடுவார் அந்த ஸ்கில் எல்லாமே தெரியும். பட் அந்த ஷார்ட் பால் அப்படிங்கிற இந்த விஷயத்தால் அவரோட கெரியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது. மேபி இந்த டூர் ஒரு நல்ல ஒரு டூராக இருக்கும். ஏன்னா இதை விட பவுன்ஸ் ஆகிற விக்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வேறு எதுவுமே இல்லை. ஸோ மேபி அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கடைசி டெஸ்ட் மேட்ச்லையாச்சும் இதை கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணி பண்ணார்னா மொத்தமாக வந்து ஒரு செம பிளேயராக இருப்பார். ஷார்ட் பால் வந்து ஆடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் தாண்டி வந்தால் விடலாம் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஒரு யோசிச்சு அது கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். இந்த டூர் போகிறதுக்குள்ளே எப்படியாவது அதை வந்து அவர் கரெக்ட் பண்ணும். சரி அவ்வளோதான், மனசை தேர்த்திக்கிட்டு நியூ இயரில் செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டு மேட்ச்சுக்கு போக வேண்டியதான். 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ அதில் எதாவது பார்த்தீங்கன்னா ஜெயிச்சோம்னா ஓரளவுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் ஒயிட் வாஷ் ஆகாமல், ஏன்னா மொத்தமே 2 டெஸ்ட் மேட்ச் தான். ஜெயிக்கலனா ஒரு பரவாயில்ல, ட்ராப் பண்ணிட்டு போயிடலாம் டீசெண்டாக. அது கேப்டவுனில் தான் நடக்குது. அங்கே இந்தியா ஜெயிச்சதுக்கான வரலாறே கிடையாது. ஸோ அது எந்த நிலைமையில் போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியல. நடக்கிறது நடக்கும்டா பார்த்து. எவ்வளவோ தாங்கியாச்சு, இது தாங்க மாட்டோமா? 2023 2024 அவ்வளோதான் அங்கே ஸ்டார்ட் பண்ணுது. அது இந்தியன் ஃபேன்ஸுக்கு நமக்கு இதெல்லாம் எதுனா புதுசாக தோக்கிறது பிரச்சனை கிடையாது. இவ்வளோ மோசமாவா? 2 இன்னிங்ஸ் சேர்த்து கூட அந்த ஒரு இன்னிங்ஸ் ரன்ஸ் வரல அப்படின்னு நினைக்கும் போது தான், அதுவும் 3 நாளே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து சத்தியமாக தாங்க முடியல. ஏதோ ஒரு ஃபாலோவில் போயிருந்தால் கூட பரவாயில்ல. இத்தனைக்கும் வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் வந்து ஒரு லாங் பிரேக் அப்புறம் ஆஃப்டர் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இந்த சீரியஸ் மேட்ச் தான் ஸ்ட்ரைட்டாகவே இந்த மேட்ச் தான் ஆடுறாங்க. மூஞ்சியே வந்து நான் அதுக்காகவே நிறைய ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா பார்க்க வந்தாங்க. அந்த மாதிரி நிலைமையில இந்த மாதிரி ஒரு இது தாங்க முடியல. ரைட், ஓகே, அவ்வளோதான். புலம்ப வேண்டியதெல்லாம் புலம்பு தெளியாச்சு. ஸோ அடுத்த வேலையை பார்ப்போம். அடுத்த டெஸ்ட் மேட்ச் வேறு இருக்குல்ல. ஸோ நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்கு. யாவேஷ் கான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்குவாடில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அண்ட் டெம்பா பவுமும் பார்த்தீங்கன்னா ரோல்ட் அவுட் ஆயிருக்காரு. அவர் இன்ஜுரி காரணமாக செகண்ட் டெஸ்ட் மேட்ச் விளாட போகிறதில்ல. அந்த ஜடேஜா பார்த்தீங்கன்னா வந்து மொரலஸ் ஃபிட் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருக்கு. இதில் வந்து என்ன இப்போனா ஆவேஷ் கானை வந்து ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. அன்அஃபிஷியல் டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஏ டீமும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஏ டீமும் விளாண்டாங்க. ஸோ அதில் ஆவேஷ் கானை 5 விக்கெட் எடுத்துட்டாரு. அந்த காரணத்தால் தூக்கி இங்கே போட்டாங்க. ஆனால் இது எந்த லாஜிக்கு வருதுன்னு சொல்லி தெரில. மறுபடியும் சரி பார்ப்போம் என்ன நடக்குது. அப்புறம் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். நியூ இயருக்கு முன்னாடி பார்த்தா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். பாய்.